அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பெயர்ச்சி, சூரியன் சுக்கிரன். இரண்டு கிரகங்களும் ஒரே நாள்ல தான் பெயர்ச்சி ஆகிறாங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு. மற்றபடி எந்த கிரகங்களும் பெயர்ச்சியால சந்திரன் வழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் ஆகிக்கிட்டே இருக்காரு. அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை. சோ இந்த பெயர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும். அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா, சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு சிம்ம வீட்டுக்கு போறது, கேதுவோட இணைகிறது, நிறைய ஆட்சி கவுந் கவுந்து போறதே நம்ம பார்க்கலாம். அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏமாந்து போற அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா சூரியன் கேது இணைவு. அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒண்ணு செய்யப்படுது. ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்த அமைப்பு, முதுகு எலும்பு தந்தோணம் சார்ந்த அமைப்பு. சோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாவே சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது சிம்மத்துக்கு 2ல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு. காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட, நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு, இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சனி வக்ரமாகுது. சனி வக்ரமாகும் போது கனிம வளங்களால பாதிப்பு, இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள். பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, மிதுன ராசியில குருவும் சுக்கிரன் இணைகிறாங்க. அப்ப இது பொதுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு, இணையவழி தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம். இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும். ஸோ பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, ஆடம்பரத்துக்கும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரமும் இருக்கு. இந்த 2 வகையிலையும் பிளஸ், அதே மாதிரி 2 வகையில மைனஸ். எப்படி 2 வகையில பிளஸ்னா, உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் உண்டான அந்யோன்யம் அதிகரிக்கும். அவர் மூலியமா எல்லா சாட்டிஸ்ஃபைடான சௌக்கியமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, அவரே உங்களை காசு கொடுத்து வெளியில போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நடக்கும். அதே மாதிரி சூரியன் கேதுவின் இணைவு, இந்த இணைவானது உங்க பொழப்பை கெடுக்கும். சோ தொழில்துறையில இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல தொழிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கணும். அதாவது அப்பா காசு கொடுத்து ஜாலியாடுறான் பாரு, ஆனா சூழ்நிலை உங்களுக்கு வெளியில போனீங்கன்னா அந்த பொழப்பு போயிடும். இது யதார்த்தமா நடக்கிறது தான். அந்த யதார்த்தமா நடக்கிறது தான் இப்ப நடக்கும். சோ தொழில் சார்ந்த அமைப்புலையும் வேலை சார்ந்த அமைப்புலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலையில போட்டிக்கு அதிகமா வந்துருவாங்க. அதாவது உங்களை டாமினண்டா, அதாவது இத்தனை நாள் நீங்க ஒரு டீம் லீடரா இருந்திருப்பீங்க, உங்களுக்கு மேல யாரும் இல்லைங்கிற ஒரு பதவியில நீங்க இருந்திருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல. இப்ப உங்களுக்கு மேலேயும் ஒரு ஆள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல உங்களுக்கு கீழே இருந்தவங்களே உங்களுக்கு மேல வருவாங்க. இந்த பையனோட இவர் தேவையில்லை, இவரை தூக்கி மேல போடுங்க அப்படின்னு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையா, உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அவங்கள தூக்கி விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொழில் இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்கள், தொழில் இல்லாதவர்கள் இந்த நேரத்துல தன் தந்தையின் தொழிலை எடுத்து செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும். அப்பா பாக்குற வேலையை இந்த நேரத்துல பையன் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி தச்சு தொழில்னு சொல்லப்படுற மர ஆசாரியா இருக்கட்டும், நகை ஆசாரியா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஆசாரி சம்பந்தப்பட்ட வேலைகள் பூரா உங்களுக்கு கிடைக்கும். ஆசாரின்னா அது இந்த ஆயுதம் உருவாக்குறவரு, நகையை உருவாக்குறவரு, அதே மாதிரி வேற என்னத்தை உருவாக்கும் பொருள் ஒன்னு உருவாக்கி தர இடத்துல, உங்களை நூல் பிடிச்சு உருவாக்கி தர இடத்துல உங்களுக்கு இந்த நேரத்துல தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தொழிலை தேடி போறவங்களுக்கு இது கிடைக்கும். அப்படி ஒரு சிலர் டைலர் கூட ஆகலாம், வாய்ப்பு இருக்கு. வேணா அதுவும் நூலை வச்சுதான் இது பண்றாங்க. நூலை வச்சு செய்யற எல்லா வேலையுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இன்னைக்கு நூலை வச்சு செய்யற வேலையில ஒரு காலத்துல இதெல்லாம் நூல் பிடிச்சு செஞ்ச வேலை, அந்த வேலைகள்லாம் தொழிலா இந்த நேரத்துல உங்களுக்கு அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தம், 10ஆம் அதிபதி கேதுவோட இணைகிற, சூரிய கேதுவோட இணைகிறாருல, அதனால கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையை நீங்க இந்த நேரத்துல செய்யலாம். கெமிக்கல் மருந்து, டிஃபார்ம் பிஃபார்ம் படிச்சவங்களாம் இந்த நேரத்துல மெடிக்கல் ஆரம்பிக்கலாம்.
அதே மாதிரி நர்சிங் படிச்சவங்க ஒரு டாக்டர்கிட்ட ஜாயின் பண்ணலாம். பிஃபார்ம் படிச்ச அதே மாதிரி உரக்கடை வைக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தந்தையின் தொழிலை நீங்கள் இந்த நேரத்துல எடுத்து நிர்வாகம் பண்ற நேரம் வந்துருச்சு. அத மாதிரி இந்த நேரத்துல செய்யலாம். 10ஆம் அதிபதி வந்து சூரியன் ஆட்சி பலத்துல கேது கூட இணையுது. தந்தை உங்களுக்கு சௌக்கியத்தை தரணும், பணம் காசு இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லணுங்கும் போது அவங்க தொழிலே தூக்கி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பெஸ்டா இருக்கு. அதாவது வேலைக்கு இருக்கிறவங்க தொழிலதிபராக மாறுறதுக்கு இது ஒரு சரியான நேரம் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில்ல ஏமாற்றத்தை சந்திக்காம கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. அதே மாதிரி இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த தொழில்கள்ல இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் புதிய ஒரு இதே ஓபன் பண்ணுவீங்க. புதுசாவே நான் இந்த தொழில என்னோட பிரான்ச் சப் பிரான்ச் ஓபன் பண்றேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கொண்டு வருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மனைவி வழி ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். மனைவியால ஏதோ ஒரு லாபகரமான விஷயங்கள் கொடுக்கும். அது குழந்தை வழியாக இருக்கலாம், அதாவது திடீர்னு கன்சீவா இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பால இருக்கலாம், இல்ல சொத்து ரீதியா இருக்கலாம், இல்ல வாகனம் ரீதியாக இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஜுவல்ஸுக்கு வேலை இல்லை அப்ப இந்த 3 விஷயங்கள் சொத்து ரீதியாவோ வாகனம் ரீதியாவோ இல்ல குழந்தைகள் புதிதா இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பாலேயோ ஏதோ ஒரு ஆதாயம் உங்கள் மனைவி மூலியமா நிச்சயம் கிடைக்கும். எந்த பாதிப்பும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தொழிலை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் நிதானிச்சு போறது நல்லது. ஆனா கண்டிப்பா தந்தை வழி தொழிலை நீங்க எடுத்து பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு குழந்தை சார்ந்த அமைப்புல என்னடா அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ரொம்ப டிசிப்ளின் போட்டு ஒடிச்சு எடுக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல சனி வந்தாவே குழந்தைகளுக்கு தான் ஆபத்து, உங்களுக்கு ஆபத்துங்கிறதோட அவங்கள டிசிப்ளின் சொல்லி அவங்கள ஒரு வழி பண்ணிடுவீங்க நீங்க. அதே மாதிரி செவ்வாய் பாக்குறதுனால இந்த நேரத்துல உங்க குழந்தைகளை நீங்க அடிக்கலாம் செய்வீங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானால உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலமான பலன்களும் நிச்சயம் கிடைக்கும். ஒரு பாதிப்பும் இருக்காது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷாக நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் நீண்ட நாட்களாக அரசு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் டெம்பரவரியா ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைக்கும். இந்த இடத்துல டெம்பரவரியா ஒரு மக்கள் கூடுற இடத்துல அரசு வேலைங்கிறதோட ஒரு மக்கள் கூடுற இடத்துல ஒரு வேலை கிடைக்கும். டெம்பரவரியா இந்த வேலையை நீங்க பாருங்க அப்படின்ட்டு. அது மேபி கெமிக்கல் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லாட்டி மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தானே. இல்லாட்டி கோயிலே நிர்வாகம் பார்க்குற தொழில். இப்போ ஆடி மாசத்துக்கு எல்லாரும் சொல்றாங்க அந்த இடத்துல நீ இந்த இடத்துல தலைமை தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்பரவரியா தலைமை தாங்கும் பண்பு, டெம்பரவரியா அரசாங்க வேலை, இது இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி உடல் நலம் பாதிக்கப்படுறதுங்கிறதும் சித்தம் கலங்கும் உங்களுக்கு இந்த நேரத்துல. நான் சொல்லல ஆரம்பத்துல சித்தம் கலங்குது அப்படின்ட்டு, அது உங்களுக்கு தான். ஸோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு யோசிக்க கூடாது. யோசிச்சு நீங்களும் பாதிக்கப்பட்டு மற்றவங்களையும் பாதிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாந்தவர்களாக இருந்தா, அதாவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னாடி ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாந்தவங்களா இருந்தா நீங்க இந்த நேரத்துல மாட்டிக்குவீங்க. கோர்ட்டு உங்களை சுத்தமா லாக் பண்ணிடும். வழக்கு இந்த மாதிரி வழக்குகள்ல நீங்க வெளியில வர முடியாத அளவுக்கு லாக் ஆயிருவீங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. சகோதரிகள் வழியில கொஞ்சம் கவனமா இருங்க. 3ஆம் அதிபதி பத்திரமா இருக்கிறதுனால அவங்களே உங்களை போட்டு வாங்கி எல்லாத்தையும் லாக் பண்ணி உட்கார வச்சுட்டு போனாலும் போவாங்க. சரிங்களா? மற்றபடி வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல எந்த பாதிப்பும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனா தாயாரோட உடல்நிலை தேடி வருது, தந்தையாருடைய உடல்நிலை தேடி வருது, எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது இத்தனை நாள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்பதான் ரெக்கவர் ஆகி வர்ற அமைப்பெல்லாம் இருக்கு. சோ அந்த அமைப்புகள்ல ஒரு பாதிப்பும் இல்லை. ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன் கேதுவோட இணைறது. இதுக்கு முன்னாடி ஜாமீன் போட்டுறதோ இல்லாட்டி அவங்களுக்கு நான் இது அப்படிங்கிற மாதிரி, அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, அவங்களுக்கு நீங்க தான் ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்கன்னா லாக் ஆயிருவீங்க. அந்த மாதிரி லாக் ஆனவங்களுக்கு வெளியிலேயே வர முடியாத மாதிரி மாட்டிடுவீங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நண்பர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் இந்த நேரத்துல. சரிங்களா? அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி வக்ரமா இருக்கிறார், அதுதான் குறை. அதே மாதிரி ராசியாதிபதி 11ல இருக்கார். சோ நீண்ட நாட்களாக, அதாவது இப்போதைக்கு திருமண வாழ்க்கையில எந்த பாதிப்பும் இல்லை. காரணம் என்ன? ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருந்தாரு ஃபர்ஸ்ட். இப்ப 8ஆம் இடத்துல இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல 8ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து 9ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அவங்க மூலியமா பிளஸ் தான் நடக்குது. சோ இந்த நேரத்துல வந்து 11ஆம் இடத்துல செவ்வாயும் இந்த சனி வக்ரமாகிறதும் அது இருவரும் தொடர்பு கொள்றதும் என்னன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுத்தி 2ஆம் திருமணத்தை பற்றிய சிந்தனைகள் கொடுக்கலாம். அதாவது இந்த கமிட்மெண்ட்ஸ் இது வந்து திருமண அமைப்போட லவ்வர்ஸ் அமைப்புக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்கு. இவங்களை கழட்டி விட்டு அது கரெக்டா சொல்லுங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்படித்தான் அதை சொல்லணும். ஏன்னா கழட்டி விட்டு அப்படி இப்படின்னு சொன்னா அதெல்லாம் கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி என்னைய பாயிண்ட் பண்ணிடுறீங்க.
சரிங்களா? ஸோ பாயிண்ட் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா வந்துடும். ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப் மாத்துறது தப்பு இல்ல. ஆனா ஒருவனுக்கு ஒருத்தரை நினைச்சா கடைசியில அவங்க அந்த மாதிரி ஒரு நியாயமான கோட்பாடுக்கு வாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்து பிரிஞ்சு போறது, உடைஞ்சு போறது இது தப்பு. இது ஜோதிட ரீதியா இப்ப இது நடக்கணும். இது இயல்பு. ஸோ இது நான் வந்து ஒரு மனுஷனா இதை உங்ககிட்ட சொல்றேன். இந்த மாதிரி போகாதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு. அது குழந்தைகள் அமைப்பா இருக்கட்டும், காதல் அமைப்பா இருக்கட்டும், அதே மாரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல கண்டிப்பா உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே மாரி நீண்ட நாட்களா ஊதிக்கிட்டு இருந்த வழக்கு வந்து முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதாவது உங்க பேச்சால முடியும். இல்ல உங்க நண்பர்களோட உதவி, உங்க அப்பா, அம்மா அதாவது உங்க குடும்பம், அதாவது பங்காளிகள்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி அமைப்பு இந்த நேரத்துல அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு அதிகம். காரணம் என்ன? செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனியோட பார்வையில இருக்கிறது. யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு இக்கட்டான பிரச்சனைய செகண்ட்ல முடிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க டைரக்ட்டா முடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வக்ரமா இருக்கனால உங்களால யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனை முடியுது. ஒண்ணு நீங்க உங்க பங்காளிங்க பிரச்சனைய முடிப்பாங்க. இல்ல பங்காளிங்கலாம் சேர்ந்து உங்க பிரச்சனைய முடிச்சு வைப்பாங்க. இதுதான் தீர்வு, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் மைண்டுக்கு வந்துருவீங்க. அதாவது இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து கரெக்ட்டா போயிட்டு இருப்பீங்க. மத்தபடி குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் மாணவர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, படிப்புல கவனம் கொஞ்சம் அசட்டுத்தனமா இருப்பீங்க. உங்க உடல்நிலைய பார்த்துக்கங்க. விளையாடலாம் ரொம்ப போகாதீங்க. விளையாட போய் அப்புறம் கையில அடிபட்டுருச்சு, கால்ல அடிபட்டுருச்சுன்னு வீட்ல வந்து அழுகாதீங்க. சரிங்களா? அதே மாரி உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் அவங்க தான் அதிகமா ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆவீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்லாம் பிரேக்கப் ஆகி இன்னொரு போறது அப்படி இப்படின்லாம் நடக்க மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் சிந்தனை பண்ணாம இருங்க. சரிங்களா? படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினாவே போதுமானது. சரிங்களா? அடுத்தது தொழில் சார்ந்த அமைப்பு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் தரமா ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாமே லாபகரமானதா இருக்கு. அதாவது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் தூக்கி விடாது. ரொம்ப மிடில்லயும் போட்டு இது பண்ணிடாது. ஓரளவுக்கு கணிசமா போயிட்டு இருக்கும். அதே மாரி வேலைக்கு இருக்கிறவங்க வந்து வேலைய விட்டுட்டு வந்துரணும்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு 6ஆம் அதிபதி 11ல இருக்கிறனால 6க்கு 6ஆம் இடம். ஸோ வக்ரம். ஸோ நீங்க தான் எல்லாமே வேலைய விட்டுட்டு வரதா இருப்பாங்களே ஒழிய, கம்பெனில இருந்து அனுப்ப மாட்டாங்க. அந்த மாரி விஷயங்கள் தான் நடக்கும். சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி வக்ரம். இந்த பாயிண்ட்ல வரணும். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் 9ல வர்றது உங்களுக்கு சகல விதத்திலையும் 50-50. அதாவது சந்தோஷத்தையும் கொடுக்கும், ஒரு சங்கடத்தையும் கொடுக்கும். ஒரு கமிட்மெண்ட்ட வச்சு ஒரு வேலையை பார்ப்பீங்க. இந்த கமிட்மெண்ட் இருக்கு. இந்த கமிட்மெண்ட்ட முடிச்சா இந்த வேலை நடக்கும். அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது கமிட்மெண்ட்ஸ் பேஸ்ட்ல போகும்போது உங்களுக்கு உங்களால ஏத்துக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸா இருந்தா பரவாயில்ல. ஏத்துக்க முடியாத கமிட்மெண்ட்டா இருந்தா, அதுதான் இங்க ப்ராப்ளமா வர்றது. மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும். தந்தையின் உடல்நிலை கண்டிப்பா கவனமா நீங்க பார்த்துக்கணும். தாயாருடைய உடல்நிலை வந்து நல்லா இருக்கும். எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அவருக்கு முடியாம போகும். இன்னும் சொல்லப்போனா, அவருக்கு இப்பதான் நீங்க பயன்படுறீங்களே, தேவைப்படுறீங்களே. ஆனா இந்த நேரத்துல நீங்க அவர் பக்கத்துல இல்லன்னு வச்சுக்கங்களேன், அது வேஸ்ட்டுங்கிற மாரி அவரே நினைப்பாரு. என்னடா நம்ம இப்படி பண்ணோம்? அது ஆணாக இருக்கும் பட்சத்திலும் சரி, பெண்ணாக இருக்கும் பட்சத்திலும் சரி. உங்க தந்தைக்கு உங்களோட உதவி தேவைப்படும்போது நீங்க பக்கத்துல இருக்கிறது தானே நல்லது. ஃபினான்ஷியலா அது சப்போர்ட்டா இருக்கலாம். இல்ல பிசிக்கல் சப்போர்ட்டா இருக்கலாம். இல்லாட்டி மென்டலா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கூட ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கவனம் நல்லா இருக்கும். எந்த குறையும் வராது. இன்னும் சொல்ல போனா நீங்க பல பேரை வழி நடத்துற மாதிரி ஒரு கிளாஸ்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மேக்ஸ் போடுற பையன் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பான். அந்த மாதிரி நீங்க உங்க கிளாஸை வழி நடத்துற மாதிரி சூழ்நிலை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதே மாதிரி பிரசன்டேஷன் மூலியமா உங்களை நீங்க ஏதோ ஒரு பிரசன்டேஷன் அதாவது நீங்க உங்களோட திறமையை நீங்க வெளிப்படுத்துறதுனால அது வந்து மக்களுக்கு நல்ல வரவேற்பு அதாவது உங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வரவேற்பு வந்து ஆசிரியர்களுக்கு வரவேற்பு கொடுத்து உங்களை தூக்கி விடுவாங்க. அதுல எல்லாம் எந்த குறையும் இருக்காது. நல்லா இருக்கும். சரிங்களா? மற்றபடி குடும்பம் சார்ந்த அமைப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாம் நல்லா இருக்குங்கிறதான் சொல்லணுமே ஒழிய நெகட்டிவா உங்களுக்கு சொல்ல விரும்பல. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.